எல்லாம் அவன் துணை. சர்வசக்திக்கு என் வணக்கம். காரக ஜோதிடம், அரியலூர் திருஞான சம்பந்த ஜோதிடம். தினம் இதை காட்டிக்கொண்டு இதை ஆய்வு செய்து நான் இதன் மூலமாக இந்த வீடியோக்கள் மூலமாக யூடியூப் சேனல் மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன். ஜாதக பலன் என்பது 12 சாணத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தை அடிப்படையிலே ஜாதக பலன் நடந்து கொண்டு இருக்கின்றது. ஒவ்வொரு வார்த்தையும் நம்மிடத்தில் அண்டியிருந்து பலனாக அமைய வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையும் அழகாக மகிமையாக வேண்டும் என்பதுதான். மகிமை என்பது ஒரு பெரிய வாசனை தெரியும். நம்ம என்னென்ன பூசணுமோ அது அத்தனையுமே மகிமை. சோப்பு போட்டு குளித்தாலும் மகிமை, எண்ணெய் தடவி குளித்தாலும் மகிமை, விபூதி போட்டாலும் மகிமை, சென்று பூசினாலும் அது மகிமை. மகிமை என்றால் என்ன? தான் வார்த்தையில் பேசும்போது ஒரு மகிமை இருக்க வேண்டும், உண்மைகள் இருக்க வேண்டும், அது மற்றவங்க நம்புகிற மாதிரி இருக்க வேண்டும். அதுதான் மகிமை. அப்போ வார்த்தை அடிப்படையில் ஜாதக பலன் 12 சாணத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தை அடிப்படையிலே அமைந்து உள்ளது என்பதை நான் இந்த ஃபேஸ்புக் மூலமாக வீடியோ மூலமாக யூடியூப் மூலமாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன். அதனால் ஜாதக பலன் 12 சாணத்துக்கும் 7 கிரகம். ராகு கேதுக்கு சொந்த வீடுகள் இல்லை. மற்ற 7 கிரகத்தை வைத்து தான் 12 ராசிக்கும் வீடு கட்டி அதுக்குரிய கிரகங்களை கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் ஜாதகம் என்பதே ஒவ்வொரு வார்த்தை நிறமாறு பூக்கள். நிறமாறு பூக்களுக்கு நிறமாறு பூக்களுக்கு விதியின் 8. அதற்குரிய எண்ணிக்கையில் 9, 8, 7, 8, 1, 7, 9, 7, 1, 4 எல்லாம் கூட்டா 62. அதோடைய விதி என்பது 8. அப்போ நிறமாறு பூக்களுக்கு விதியின் 8. 8ஆம் இடம் தான் நிறமாறு பூக்களுக்கு உறுதுணையாக இருந்து அந்த 8வது விதி என்னத்தான் அந்த மலர்கள் நிறம் மாறுவதற்கு துணையாக இருக்கக்கூடியது. அது மகிமையாக இருக்கக்கூடியது. அதனால் ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒரு நம்பர் மகிமையாக இருக்குது. ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு வார்த்தைகள் மகிமையாக இருக்குது. இதாங்க ஜாதகம் என்பது இதாங்க. அடுத்ததாக காசிக்கு 2 எழுத்துக்கள். அந்த 2 எழுத்துக்குரிய எண்கிதம் 8, 4. அதான் கூட்டாக்க 12. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக்க மீதி 3. காசி. அதனால் காசி என்பது எங்கே இருந்தாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, இந்தியாவுக்குள்ளே இருந்தாலும் சரி, இந்தியா மற்ற மாநிலத்தில் இருந்தாலும் சரி. ஆனால் காசி என்பது 12 சாணத்துக்கும் புரியுது. ஆனால் காசி என்பது அதனுடைய விதியின் 3. அவ்வளோதான். அதனால் சர்ச்சைக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்கள் 3, 9, 9, 7 எல்லாம் 20 கூட்டா 28. அதோடைய விதி என்பது 1. அப்போ சர்ச்சையோட விதியின் 1. சர்ச்சைன்னா சண்டை தான், சச்சரவு தான். ஆனால் அதான் சர்ச்சை. லக்கணத்துக்கு பாவக்கரை இருந்தால் சர்ச்சை, சண்டை, சச்சரவு ஏற்படும். அந்த இடத்த தான் சொல்லுகிறேன். ஆனால் சர்ச்சை அது ஒரு கேந்திரம். அந்த கேந்திரத்துக்கு பாவக்கரை இருந்தால் சர்ச்சையாக தான் இருக்கும், சண்டை, சர்ச்சை. அடுத்ததாக ரன்னுக்கு 2 எழுத்துக்களும். அந்த 2 எழுத்துக்குரிய எண்களும் 3, 6. அதை 9ஆக வகுக்க முடியாது. அதனால் 9 கழிக்க முடியாது. அதோடைய விதிங்கிறது 9 தான். அப்போ ரன்னோட விதியின் 9. அடுத்ததாக பால் குடத்துக்கு 7, 1, 3, 5, 7 எல்லாம் கூட்டா 23. அது கிரகத்தில் கழிச்சிட்டாக்க மீறி 5. அப்போ பால் குடத்தோட விதியின் 5. ஆனால் ஜாதகப்படம் ஒவ்வொரு வார்த்தை அடிப்படையிலே நடந்து கொண்டு இருப்பதைத்தான் இந்த எண்கிதம் மூலமாக நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். ஆண்டோருக்கு சொல்லப்பட்ட வார்த்தைக்கு சோதிட உண்மையா பொய்யா என்று சிலர்கள் கேட்கிறார்கள். அதற்குத்தான் இந்த எண்கிதம் துணையாக இருக்கின்றது. ஆண்டோர் சோதிடம் என்பது முறையாகத்தான் அதுக்குரிய 12 வீட்டுக்கும் பலன்கள் சொல்லப்பட்டுள்ளது, சரியாக அமைந்துள்ளது. நான் உருவாக்கப்பட்ட எண்கிதம் அனைத்தையுமே எடுத்துக்காட்டி நிரூபிக்கப்படுகிறது. இந்த சோதிடம் உண்மை என்று நிரூபிக்கப்படுகிறது. யாருமே பொய்ன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஜாதகத்துக்கு பால் குடத்தோட விதிங்கிறது 5. அப்போ உலோகத்தொகுந்து 4 எழுத்து. 4 எழுத்துக்குரிய எண்ணிதான் 3, 9, 1, 7 எல்லாம் கூட்டா 20. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக்க மீதி 2 வருகிறது. ஆனால் உலோகத்தோட விதியின் 2. உலோகம்னா இரும்பு, தாதுக்கள் தான். அடுத்ததாக கௌரிக்கு 2 எழுத்துக்கள். அந்த 2 எழுத்துக்குரிய எண்ணிதான் 4, 4, 8. ஆனால் கௌரியோட விதியின் 8. கௌரி பஞ்சாத்தில் போட்டிருக்கும் கௌரிகள். அதான் கௌரி என்றால் விதியின் 8. அடுத்ததாக பஞ்சபட்சிக்கு 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய எண்கள் 9, 1, 3, 9, 2, 4 எல்லாம் கூட்டா 27. அதோடைய விதி என்பது 9 தான். அப்போ பஞ்சபட்சிக்கு விதியில் 9. 9ஆம் இடத்தை அறிகிறது. 9ஆம் இடம் பஞ்சபட்சியில் அறியக்கூடியது, மகிமையாகக்கூடியது 9ஆம் ஸ்தானம். அந்த 9ஆம் ஸ்தானத்துக்கு அறியக்கூடியது பஞ்சபட்சி. ஆனால் பஞ்சபட்சிங்கிறது 5. அந்த 5 வகை தான். அதை பஞ்சாத ஒரு பகுதி போட்டு 5 பட்சிகளையும் போட்டுருவோம். அதான் பஞ்சபட்சியோட விதியின் 9. அப்போ பட்சிக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிலும்
9, 2, 4 எல்லாம் கூட்டாக்க 15 விதி என்பது 6. அதை பட்சி 6ஆம் இடம். பட்சி பறந்தால் தான் எல்லாத்துக்குமே. பட்சி பறக்கலைன்னா ஒன்றுமே இல்லை. ஆனால் பட்சி பறந்துச்சுன்னா வெற்றி வாய்ப்பு, மகசூல், சேமிப்புகள் அனைத்துமே உண்டாகும். ஒரு பட்சி பட்சி கூட நமக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக நமக்கு வந்து வாழ்வு கொடுக்கறது. பட்சிகளுக்கு நம்ம வாழ்வு கொடுக்குறோம். பட்சிகள் வந்து நமக்கு வந்து மகிமையாக துணை இருந்து வாழ்வு கொடுக்கறது. அதான் பட்சியோட விதியின் 6. நீட்டு என்றால் மருத்துவ படிப்பு. நீட்டுக்கு வந்து 2 எழுத்து. இது தமிழ் வார்த்தையோ அது எந்த வார்த்தையோ தெரியாது எனக்கு. ஆனாலும் வந்து நீட்டுன்னு சொல்கிறாங்களா, அதான் அந்த நீட்டு தான். அந்த நீட்டுக்கு வந்து 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண்ணிலும் 7, 2 அதையெல்லாம் கூட்டாக்க 9. அப்போ நீட்டுக்கு வந்து 9வது விதியின். அப்போ நீட்டு என்பது மருத்துவ படிப்புக்கு உரியது. அந்த 9வது ஸ்தானம் மருத்துவ படிப்பு. ஆனாலும் வந்து அடுத்ததாக வந்து படுப்பட்சிக்கு வந்து 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்குள்ள 9, 7, 9, 2, 4 இதெல்லாம் கூட்டாக 31. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக மீறி 7. படுப்பட்சிங்கிறதெல்லாம் இருக்குது. ஆனாலும் வந்து படுப்பட்சியோட விதியின் 4. ஜக்கம்மா. அடுத்ததாக வந்து ஜக்கம்மாவுக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிக்கைதான் 3, 7, 1, 7, 8 எல்லாம் கூட்டா 26. அதோடைய விதி என்பது 8. அப்போ வந்து ஜக்கம்மாங்கிறது வந்து அதிகமாக பயன்படுத்துறது வேறு தொழில்காரங்க பயன்படுத்துகிறாங்க. ஆனால் ஜக்கம்மாவுடைய விதியின் 8. ஜக்கம்மா வந்து ஒரு நிரந்தரமான ஒரு அமைப்புடைய ஒரு தெய்வம் ஜக்கம்மா. அடுத்ததாக வந்து உங்களை நம்பிக்கு வந்து 7 எழுத்து. அந்த 7 எழுத்துக்குரிய எண்ணிக்கை 3, 8, 1, 2, 8, 7, 1 இதெல்லாம் கூட்டா 30. அதோடைய விதிங்கிறது 3. உங்களை நம்பியோட விதியின் 3. எங்கள் உதவிக்கு வந்து 7 எழுத்து. அந்த 7 எழுத்துக்குரிய எண்ணிக்கை 4, 8, 1, 4, 3, 7, 6 இதெல்லாம் கூட்டா 23. அதோடைய விதி என்பது 5. அப்போ எங்கள் உதவியோட விதிங்கிறது 8. இப்போ உங்களை நம்பிங்கிறது வார்த்தைக்கு விதியின் 3. எங்கள் உதவிங்கிறது 5வது பலன். எங்கள் உதவி அப்படிங்கிறது 5வது விதியின் சிந்திக்கின்றது. இப்படி ஒவ்வொரு சாணத்தின் அடிப்படையிலே ஒரு வார்த்தையை உதவி செய்து மனிதனை முன்னுக்கு கொண்டு வரைக்கிறது. ஆராய்ச்சி சம்பந்தப்பட்டவர்களில் இந்த எண்ணிக்கை தமிழ் தேவைப்படுகிறது. விடை. அடுத்த விடைக்கு 2 எழுத்து. விடைக்கு 2 எழுத்துக்கு அதுக்குரிய எண்ணிக்கை 6, 9 அதை கூட்டாக 15. அதோடைய விதி என்பது 6. விடைக்கு வந்து 6வது விதியன். விடை 6ஆம் இடம். அடுத்ததாக வந்து பதிலுக்கு வந்து 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிலும் 9, 8, 1 இதெல்லாம் கூட்டா 18. அதோடைய விதி என்பது 9. அப்போ பதில். விடை 6 விடையும் பதிலும் 2 ஒன்று தான். விடை 6, பதில் 9. அடுத்ததாக வந்து சர்க்காருக்கு வந்து 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிலும் 3, 9, 7, 8, 9 இதெல்லாம் 36. அது கூட்டினாக்கா அதோடைய விதி என்பது 9. சர்க்காருங்கிறது அரசாங்கம் தான். அது சர்க்காருங்கிறது ஆங்கில வார்த்தையோ, தமிழ் வார்த்தையோ, கன்னட வார்த்தையோ, தெலுங்கு வார்த்தையோ தெரியாது எனக்கு. ஆனால் சர்க்காருன்னு நான் சின்ன வயசுலேருந்து நான் இன்னை வரை நான் தெரிஞ்சுக்கிட்டு வரேன், கேள்விப்பட்டு வரேன், படிச்சுக்கிட்டு வரேன். ஆனால் சர்க்காருக்கு வந்து விதியின் 9. அடுத்ததாக வந்து 100க்கு வந்து 2 எழுத்துக்கள். அந்த 2 எழுத்துக்குரிய எண்ணும் 8, 1 அதை கூட்டாக 9. அப்போ 100 9வது ஸ்தானத்தை 9ஆம் இடத்துக்கு வருகிறது. 100ன்னா ரைட்டு தான். 100 9வது இடம். அதனால் வந்து அடுத்ததாக வந்து கரகாட்டத்துக்கு வந்து 6 எழுத்துக்குரிய எண்ணிக்கையில் 1, 3, 8, 2, 5, 7 இதெல்லாம் கூட்டா 26. அதோடைய விதி என்பது 8. கரகாட்டத்துடைய விதியின் 8. 8ஆம் இடத்தை அறிகின்றது கரகாட்டம். அடுத்ததாக தொல்பொருளுக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்களிலும் அது போடலை, நாளை சந்திப்போம். ஆனால் வந்து கரகாட்டத்துடைய விதியின் 8 தான். ஆனால் ஜாதகம் என்பது ஒரு வார்த்தை அடிப்படையிலே 12 ஸ்தானத்துக்கும் இருக்கின்றது. எப்படி நம்ம உடம்புல ரத்தங்கள் ஓடுதோ அதுபோலே வார்த்தையிலும் நம்பரும் நம்ம உடம்புல ஊறிக்கிட்டே இருக்கு. வார்த்தைகள் ஊறினா தான் நம்ம பலன் சொல்ல முடியும். பிடிக்காத வார்த்தையாக அது ஊறாது. பிடிச்ச வார்த்தை தான் நம்மளோட மனசுலேயே ஊறும். அதனால் வந்து ஒரு பொருள் எப்படி தண்ணியில் போட்டால் ஊறுதோ அது போல தான் நம்மளுடைய உருவத்தில் வந்து நம்மளுடைய உடம்புல வந்து எந்தெந்த வார்த்தைகள் ஏற்றுக்கொள்ளணுமோ அந்தந்த வார்த்தை தான் மனசில் ஊறும். பொருள் எப்படி தண்ணியில் ஊறுதோ அதுபோல் உடம்புல வந்து வார்த்தைகளும் எண்ணும் எழுத்தும் வார்த்தைகள் 12 ஸ்தானங்கள் ஊறிக்கொண்டே இருக்கின்றது. கிரகங்களும் அப்படித்தான் நம்மளுடைய உடம்புல ஊறிக்கொண்டு இருக்குது.
அது யாராலையும் வந்து உங்களுக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. உண்மையிலே கண்ணுக்கு தெரிஞ்சவங்க சொல்லியிருக்காங்க, கவிதையாலேயும் சொல்லியிருக்காங்க, பாட்டாலாம் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து எப்படி பொருள்கள் வந்து தண்ணீரில் ஊறுகிறதோ அதுபோல் நம்மளுடைய உடம்புல வந்து கிரகங்கள் 9 கிரகமும் 12 ஸ்தானமும் 12 வார்த்தைக்குரிய 12 ஸ்தானத்துக்குரிய வார்த்தைகளும் நம்மளோட உடம்புல ஊறி கொண்டு நம்மளை வாழ வைத்து கொண்டு இருக்கின்றது. எப்படி பொருள்கள் ஊறி நமக்கு பயன்படுகிறதோ அதுபோல் வார்த்தைகளும் நம்முடைய மனதில் ஊறி நமக்கு பயன்படுமாறி நம்முடைய வார்த்தை மூலமாக நமக்கு திருவுரு செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் ஜாதக பலன் என்பது ஒரு வார்த்தை அடிப்படையிலே நடந்து கொண்டு இருக்கிறது. இதான் எண்கணிதம் தான். ஆனால் இந்த எண்கணிதப்படி பிரகாரம் தான் எல்லாமே நடந்து கொண்டு இருக்கிறது. மூதாதி சொல்லப்பட்டது அத்தனையும் பொய் இல்லை, எல்லாம் உண்மை. சரி, நாளை சந்திப்போம். காரக ஜோதிடம், அரியலூர் திருஞான சம்பந்த ஜோதிடர். நன்றி, வணக்கம்.